ரெட்ரோ பட நாயகி பூஜா ஹெக்டேவுக்கு மறுபடியும் பல்பா? அப்போ அடுத்த வருஷம் ஜனநாயகன் நிலைமை என்ன ஆக போகுதோ? தமிழ் சினிமாவில தொடர்ந்து பூஜா ஹெக்டே நடிக்கக்கூடிய படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க முடியாம தவிச்சிட்டு வரதா ரசிகர்களும் சினிமா விமர்சகர்களும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணியும் ட்ரோல் பண்ணியும் வராங்க. நடிகை பூஜா ஹெக்டே அழகுக்கும் அவங்களோட நடிப்பு திறமைக்கும் ஏற்ற பெரிய நடிகர்களோட படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு வருது. ஆனா அவங்களோட துரதிர்ஷ்டம் தொடர்ந்து அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் சமீப காலமா தோல்வியை மட்டுமே தழுவிட்டு வருது. ஆனா இந்த தடவை சூர்யாவோட ரெட்ரோ படத்தின் மூலமா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் வெற்றியை பூஜா ஹெக்டே ருசிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில படத்தை பார்த்த ரசிகர்கள் மறுபடியும் லெக் தாதாவா மாறிட்டாங்க பூஜா ஹெக்டே அப்படின்னு அவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடியே இந்த வருஷம் ஹிந்தியில பூஜா ஹெக்டே நடிச்சு வெளியான தேவா படமும் படுதோல்வியை சந்திச்சது குறிப்பிடத்தக்கது. மிஷ்கின் இயக்கத்துல ஜீவா நடிச்சு வெளியான முகமூடி படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையா அறிமுகமானாங்க நடிகை பூஜா ஹெக்டே. ஆனா அவங்களுக்கு முதல் படமே பெருசா வெற்றியை கொடுக்கல. ஹிருத்திக் ரோஷன் கூட இணைஞ்சு பாலிவுட்ல நடிச்ச மொஹஞ்சதாரோ படமும் ஃபிளாப் ஆயிடுச்சு. பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் பூஜா ஹெக்டே தமிழ்ல நடிச்ச பீஸ்ட் படத்தோட ரிசல்ட்டும் ரசிகர்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். இந்த நிலையில இந்த வருஷம் சூர்யா கூட ஜோடி போட்டு பூஜா ஹெக்டே ஆடின கனிமா பாட்டு ஹிட் அடிச்ச நிலையில படம் பெருசா ரசிகர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கலவையான விமர்சனங்கள் குவிய ஆரம்பிச்சிருக்கு. நெட்டிசன்கள் எல்லையை மீறி கால் அழகி நடிகை பூஜா ஹெக்டேவை லெக் தாதா அப்படின்னு செந்தில் காமெடியை வச்சு கலாய்ச்சிட்டு வராங்க. இந்த படத்துக்கு பூஜா ஹெக்டேவை ராதே ஷியாம் படத்துல அவங்க நடிச்ச நடிப்பை பார்த்து தேர்வு செஞ்சதா கார்த்திக் சுப்புராஜ் பேட்டி ஒன்றுல சொன்ன நிலையில அந்த படமே அவங்களாலதான் ஃபிளாப் அப்படின்னும் அவங்களையே ஏன் மறுபடியும் கூட்டிட்டு வந்து சூர்யா அண்ணனோட சோழியும் முடிச்சு விட்டீங்க அப்படின்னு ரசிகர்கள் புலம்பிட்டு வராங்க. ராஷ்மிகா மந்தனா நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே 500 கோடி 1000 கோடி அப்படின்னு வசூல் பண்ணுது. ஆனா நடிகை பூஜா ஹெக்டே நடிக்கிற படங்கள் எல்லாம் ஏன் தொடர்ந்து சொதப்புது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ரெட்ரோ படத்துல பழைய படங்கள்ல வரக்கூடிய நாயகியாவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கவர்ச்சி புயலான பூஜா ஹெக்டே ஒட்டு மொத்தமா கண்ட்ரோலோட கடைசி வரைக்கும் சேலை மட்டுமே கட்டிக்கிட்டு ஹோம்லியான உடைகளை போட்டுக்கிட்டு கருப்பு மேக்கப் போட்டுக்கிட்டு ருக்மணியா நடிச்சு அசத்தி இருக்காங்க. இயக்குனர்கள் சொதப்பறதுக்கு பாவம் பூஜா ஹெக்டே என்ன செய்வாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் இன்னமும் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அலா வைகுந்த பிரமோலா படத்துக்கு பின்னாடி பூஜா ஹெக்டே நடிச்ச ராதேஷ்யாம், பீஸ்ட், கிசி கா பாய் கிசி கி ஜான், ஆச்சாரியா, தேவா அப்படின்னு பல படங்கள் ஃபிளாப் ஆன நிலையில ரெட்ரோ படமும் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னும் இந்த படம் லாபத்தை ஈட்டிடும் ஆனா ரொம்ப பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர் படமா மாறுமா அப்படின்னா இந்த படத்தை மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதை பொறுத்து தான் இது அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பூஜா ஹெக்டே அடுத்ததா விஜய் கூட இணைஞ்சு ஜனநாயகன் படத்துல நடிச்சுட்டு வரக்கூடிய நிலையில அந்த படம் என்ன ஆகுமோ அப்படின்னு இப்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள். ஹலமிதி ஹபீபோ, கனிமா மாதிரி ஏதாவது ஒரு பாட்டாவது ஹிட் ஆயிடும் அப்படின்னு உறுதி சொல்லிட்டு இருக்காங்க.